பழனிமலை முருகர் நவபாஷண சிலையை செஞ்ச போகர் பெருமானோட அம்சம்தான் கனகம்பட்டி ஐயே. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக விளங்கினவர். தன்னோட பக்தரோட வாழ்க்கையில் அவர் பண்ணின ஒரு அற்புதத்தான் இதில் பார்க்க போகிறோம். வெளியூரில் வசிக்கிற பக்தர் அவரோட தாயார் திடீர்னு மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பதட்டத்தில் ஐயாட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கனகம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற அவரோட நண்பருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்கிறாரு. அவர் நண்பரும் நான் ஐயாவை போய் பார்க்குறேன், நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயாவை பார்க்கறதுக்காக அந்த நண்பர் விரைந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. மருத்துவமனைக்கு அவங்க அம்மாவை அவங்க நண்பர் கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. அங்கே டாக்டர் அம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு, உடனே ஸ்டண்ட் வைக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபோன் மேலே ஃபோன் இங்கே இருக்கிற நண்பருக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே கனகம்பட்டியே அந்த நண்பர் அடைஞ்சதும் அங்கே பார்க்க ஐயா இல்லை. ஐயா இப்போ எங்கே போயிருக்காரு அப்படின்னு நாங்கள் டீ கடையில் விசாரிக்கிறப்போ ஐயா மதுரைக்கு போய் 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட நண்பர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டா நம்ம இப்போ என்ன பதில் சொல்கிறது, ஐயா அங்கே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு குழப்பத்தில் அந்த நண்பர் அங்கேயே உட்காந்துருக்காரு. அப்போது ஐயா கார் வேகமாக வந்து ஐயாவோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. ஐயா காரில் இருந்து வேகமாக இறங்குறாரு. இறங்கி ஒரு நிமிஷம் காருக்கு பக்கத்துலேயே நிற்கிறாரு. உட்காந்துருந்த நண்பர் வேகமாக எழுந்திரிச்சு ஐயாவுக்கு பக்கத்தில் போகிறாரு. உடனே ஐயா இந்த பக்தரை பார்த்து, ஏன் சாமி நான் வரமாட்டேன்னு நினச்சியா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் மருத்துவம் பார்க்கறது சரியில்லடா சாமி, தப்பாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போய் கட்டலில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு அந்த புயலையை கொண்டாடா அப்படிங்கிறாரு. புயலையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயா அதை கையில் வச்சுக்கிட்டே, தெக்க போகிற ரோடு நல்லா தான் இருக்குது, அதில் ஏன்டா மண்ணை கொட்டை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. புயலையை வேகமாக வாயில் கடிக்கிறாரு. கடித்து நல்லா அந்த சாரை உறிஞ்சிட்டு நல்லா ஒரு நிமிஷம் இருமுறாரு. இருமிட்டு தூ தூ தூணு கீழே 3 தடவை துப்புறாரு. 1 நிமிஷம் இதை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பண்ணி முடிச்சுட்டு, அவ்வளோதான் சாமி வைத்தியம் முடிஞ்சது, அவனை வீட்டுக்கு கூட்டு போக சொல்லு அப்படின்றாரு. இப்படி நடந்த தகவலை உடனே அவர் நண்பருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அவர் நண்பருக்கு இங்கே இருக்கிற பக்தர் சொல்லிடுறாங்க. உடனே மருத்துவமனையில் இருக்கிற அந்த நண்பர் தன்னோட தாயை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. 1 வாரம் கழித்து வேற டாக்டர்கிட்ட போய் திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஹார்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நண்பரும் அவரோட தாயாரும் கனகம்பட்டிக்கு வராங்க ஐயாவை பார்க்கறதுக்காக. அவங்க வந்ததும் ஐயா அவங்கள பார்த்து, என்ன மாறியுமா ரூட் கிளியர் ஆயிடுச்சா, இன்னும் இந்த வண்டி பல வருஷம் ஓடும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சூட்சும முறையில் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க கண்ணீர் மழுத ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மனதார ஐயாவை வேண்டிட்டு வீடு திரும்புகிறாங்க. ஐயா சொன்ன சூட்சும வார்த்தைகள், தெக்க போகிற ரோடு நல்லா தான் சாமி இருக்குது, அதில் எதுக்கு மண்ணை கொட்ட பார்க்குறாங்க அப்படின்னா, இதயத்தில் இருக்கிற வாழ்வு நல்லா தான் இருக்குது, அதில் எதுக்கு ஸ்டண்ட் வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மறைமுகமாக சூட்சும முறையில் சொல்கிறாங்க. இன்னும் இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடும், ரூட் கிளியர் அப்படின்னு சொன்னது, இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு, இன்னும் ரொம்ப காலத்துக்கு உயிரோட வாழ்வார் அப்படிங்கிறது தான் சூட்சும முறையில் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு மயக்கம் வந்தப்போ வயது 65. அதுக்கப்புறம் 22 வருடம் அந்த அம்மா உயிரோட ஆரோக்கியத்தோட வாழ்ந்துருக்கிறாங்க. கனகம்பட்டியில் வந்த நிறையா பக்தர்களோட குறைகளையும் நோய்களையும் ஐயா குணப்படுத்தி அமைச்சிருக்கிறாங்க. சித்தர்களுக்கு வைத்தியம் கைவந்த கலை. போகரோட அம்சமான கனகம்பட்டி ஐயா பல மனிதர்களோட உடம்புல இருந்த நோய்களை கண் பார்வையாலேயே போக்கியிருக்காங்க. தன்னோட பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஐயா முன்ன நின்று அவங்கள காப்பாற்றுவாங்க. இன்னும் பல நிகழ்வுகள் இது மாதிரி நடந்திருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஷட்குருவே சரணம், ஷட்குருவே சரணம். கனகன்பட்டி பழனிசாமி சுவாமிகள் திருவடிகள் சரணம்.